அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஆன 4வது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக சம்பிரதாய பத்திரிகையாளர் சார்பில் விராட் கோலியினுடைய பேட்டிங் பலவீனம் குறித்து கேள்விக்கு இந்திய அணியுடைய கேப்டன் பதில் அளித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா தந்த அசத்தலான பதில் அப்படிங்கிறது தற்போது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவர் என்ன மாதிரியான அதிரடியான பதிலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பிரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது டெஸ்ட் போட்டிக்கு முன்பா சம்பிரதாய பத்திரிகையாளர் சார்பில் விராட் கோலியினுடைய பேட்டிங் பலவீனம் குறித்த கேள்விக்கு இந்திய அணியுடைய கேப்டன் சரியான பதில் அளித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாளை மறுநாள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே பாக்ஸிங் சே டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் மைதானத்தில் துவங்க போதுங்க. நாளை விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால அதன் காரணத்தினால போட்டிக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. தற்போது மாடர்ன் கிரிக்கெட்டின் சிறந்த வீரராக பார்க்கப்படுகின்ற விராட் கோலிக்கு கடந்த சில வருடங்களாக ஆப் ஸ்டெம்புக்கு வெளியில் வீசப்படுற பந்தில் பிரச்சனை இருந்து வந்துட்டுருக்கு. இதன் காரணமாக அவர் தொடர்ந்து ஆட்டம் இழந்து வருகிறாரு. ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர்லையும் அவர் இதே முறையில் ஆட்டம் இழந்து வருவது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விராட் கோலியின் பலவீனம் பற்றி அவரிடம் பேசினீர்களா அப்படின்னு ரோஹித் சர்மாவிடம் கேள்வி வைக்கப்பட்டுச்சுங்க. இதற்கு பதிலளித்து பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா, நீங்கள் தான் விராட் கோலியை மாடர்ன் டே கிரிக்கெட்டின் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் மாடர்ன் டே கிரிக்கெட்டின் கிரேட் வீரருக்கு தன் பிரச்சனைக்கான வழியை தானே கண்டறிந்து கொள்ள தெரியும். தன்னுடைய நிலைமை குறித்து அவரிடம் பேசலை அப்படின்னும் தெரிவித்திருக்கிறாரு. இது குறித்து பதிலளித்த ரோஹித் சர்மா பேசும் பொழுது, விக்கெட்டில் எவ்வளவு பில் இருக்கிறது, எங்களுக்கு சுழல்பந்து வீச்சாளர்கள் தேவைப்படுவார்களா அப்படின்னு நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு பயிற்சி இருக்கிறது. நாளை கிறிஸ்துமஸ் விடுமுறை, கிரவுண்ட் மேன்கள் கூட நாளை மைதானத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் விக்கெட்டை சரிபார்த்த பிறகு முடிவு செய்வோம். வழக்கமாக இங்கு விளையாடிய 2 அப்படி இல்லைனா 3 டெஸ்ட் போட்டிகளில் புல் பெரிய அளவில் ஆடுகளத்தில் கிடையாது. விக்கெட் கொஞ்சம் உலர்ந்து காணப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது எனக்கு அப்படி விக்கெட் இருப்பதாக தெரியல. நாங்கள் விக்கெட்டை பார்த்து அதற்கேற்ற கலவையை தேர்வு செய்து போட்டியை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அடுத்து பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க. இதுவரைக்கும் 3 போட்டிகள் முடிவடைஞ்ச நிலையில் 26ஆம் தேதி 4வது டெஸ்ட் போட்டி நடைபெற போகிறது. இதற்காக இந்திய வீரர்கள் தீவிரமாக வலைப்பயிற்சியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்திய வீரர்கள் பயிற்சியிலேயே ஈடுபட்டிருப்பதை ஆஸ்திரேலியாவில் பலரும் கண்டுகளித்திருக்காங்க. இதில் ஒருவர் தனது மகனுடன் வந்து விளையாட்டை பார்த்து கொண்டிருக்காரு. அப்போது அவர் விராட் கோலியை காண்பித்து அவர் தான் விராட் கோலி, உலகின் தலை சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த காணொளி எக்ஸ் வலைதளத்தில் தற்போது வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியாக நடைபெற போகிறது. இந்த நிலையில் முக்கிய வீரராக KL ராகுல் பார்க்கப்படுகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வந்துட்டுருக்கு. இதில் 2 போட்டிகளில் முடிவடைந்திருக்க நிலையில் இதில் 2 அணிகளுமே ஒரு போட்டியில் வென்று 3வது போட்டி சமனில் முடிவடைந்திருக்கு. இந்த நிலையில் ரசிகன் எதிர்பார்ப்பு 4வது போட்டியில் உச்சமடைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 4வது போட்டியானது வருகிற 26ஆம் தேதி மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற போகிறது. இந்த போட்டிக்கு 2 அணிகளுமே தீவிரமான பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்திய அணியுடைய முக்கிய பேட்டர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா தாண்டி KL ராகுல் மீது ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் அதிகமான எதிர்பார்ப்பு
எகிரியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் KL ராகுல் இந்த தொடரில் 6 இன்னிங்ஸில் விளையாடி 2 அரை சதங்கள் அடித்திருக்காரு. மேலும் அவரினுடைய சராசரி 47. மேலும் இந்த தொடரில் இந்திய அணியுடைய அதிக ரன் அடித்த வீரர் இவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் மொத்தம் 235 ரன்கள் குவித்திருக்கிறார். இதற்கு முன் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்தின் போது 2021 123 ரன்கள் அடித்து சதம் விளாசியிருக்காரு. தொடர்ந்து அடுத்து நடைபெற்ற 2023 அதே பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சில் 101 ரன்கள் விளாசியிருக்காரு. இதனால பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சில் அவரினுடைய கவனம் KL ராகுல் மீது எகிரியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 12 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய முதல் முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான் டெஸ்ட் தொடரில் அறிவிக்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி புதிய திறமையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி அடுத்த மாத தொடக்கத்தில் பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட போகுது. இந்த சூழ்நிலையில் இதற்கான வெஸ்ட் இண்டீஸ் அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணி பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்து 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட போகக்கூடிய நிலையில் இதற்கான வெஸ்ட் இண்டீஸ் அணி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குங்க. பிரதாப் வைட் கேப்டனாக தலைமை வகிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஜோஸ்வா டா சில்வா துணை கேப்டனாக அணியை வழிநடத்துவார். பாகிஸ்தான் அணி தற்போது சுழல்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானத்தை அமைத்து சொந்த மண்ணில் வெற்றி பெறுவதால் வெஸ்ட் இண்டீஸ் அணி அதற்கு தகுந்தவாறு சமீபத்தில் நடைபெற்ற வங்கதேச அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் சதம் அடித்து அசத்திய அமீர் ஜாங்கோ தனது முதல் வாய்ப்பு பெற்றிருக்கிறார். 83 பந்துகளை எதிர்கொண்டு 104 ரன்கள் குவித்திருக்க நிலையில் சுழல்பந்து வீச்சுக்கு எதிராக இவரது திறமையான பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் தேர்வாளர்களை ஈர்த்திருக்கு. அதே போல சுழல்பந்து வீச்சாளர் மோடி திரும்ப வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் அணியில் இணைகிறார். இவர்களோடு கெவின் சின்க்ளர் மற்றும் ஜோமெல் வாரிகன் ஆகியோர் சுழல்பந்து வீச்சு துறையில் ஒரு பகுதியாகவே இருப்பாங்க. மேலும் இந்த டெஸ்ட் தொடரில் சமர் ஜோசப் மற்றும் அல்சாரி ஜோசப் ஆகியோர் இடம்பெறலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஜனவரி 16 முதல் டெஸ்ட் போட்டியும் 2வது டெஸ்ட் போட்டியும் 24 நடைபெற போகிறது. ஜனவரி 2 பாகிஸ்தான் புறப்படும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 பாகிஸ்தானில் தரையிறங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 18 வருடங்களுக்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் முதல் டெஸ்ட் தொடர் இதுவே அப்படின்னு சொல்லலாம். அதனால இதில் வெற்றி பெற வெஸ்ட் இண்டீஸ் அணி மிக தீவிரமாக செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் அணியுடைய அணிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பிரதாப் கேப்டனாகவும் ஜோஸ்வா டா சில்வா துணை கேப்டனாகவும் அலிக் அதானஸ் கேசி கார்டிக் ஜஸ்டின் கிரீவ்ஸ் காவிம் ஹாட் டெவின் இம்லாட் அமீர் ஜங்கு மைக்கேல் லூயிஸ் குடாஹேஷ் மோதி ஆண்டர்சன் பெலிப் கெமர் ரோச் ஜாகெவின் சின்க்ளர் ஜோமெல் வாரிகன் ஆகியோர் இடம்பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில் அதாவது விராட் கோலி ஏன் இப்படி ஆகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான தக்க பதிலடியை ரோஹித் சர்மா சொல்லியிருந்தது அப்படிங்கிறது பெரும் ஆச்சரியத்தையும் வைரலாகி வந்துட்டுருக்கு அந்த பதில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரினுடைய முதல் 3 போட்டிகள் முடிவடைஞ்சிருக்க வேளையில் இரு அணிகளுமே தலா ஒரு வெற்றியினை பெற்று இந்த தொடரில் சமநிலையில் இருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கு இடையேயான 4வது டெஸ்ட் போட்டியானது வருகிற டிசம்பர் 26 மெல்போர்ன் நகரில் பாக்ஸிங் டே போட்டியாக நடைபெற போகிறது. கிறிஸ்தும தினத்திற்கு அடுத்த நாள் நடைபெறும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி ரசிகர்கள் மத்தியில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தொடரின் முதல் போட்டியில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி
ஆட்டமிழக்காம சதம் அடித்து அசத்திருந்த விராட் கோலி எஞ்சிய தொடர்லையும் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில் நடைபெற்று முடிந்த 2வது மற்றும் 3வது டெஸ்ட் போட்டிகளில் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். மேலும் ஆஸ்திரேலிய வீரர்கள் தொடர்ச்சியாக ஆப் சைடில் பந்து வீசி விராட் கோலியின் விக்கெட்டுகளை எளிதாக கைப்பற்றியும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் விராட் கோலி சமீப காலமாக இப்படி ஆப் சைடில் வரும் பந்துகளில் ஆட்டம் இழப்பது குறித்து இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ரோஹித் சர்மா, நவீன கிரிக்கெட்ல விராட் கோலி மிகச் சிறப்பான ஒரு வீரர். அவர் எப்படி ரன்களை சேர்க்க வேண்டும் அப்படின்ற வழியை நிச்சயம் கண்டுபிடிப்பார். யார் எங்க பேட் செய்கிறாங்க, எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். நிச்சயம் எங்கள் வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு ரோஹித் சர்மா சிறப்பான பதிலை வெளிப்படுத்தியிருக்காரு.